செய்திகளை சொல்லுவோம் சார். உதாரணமா ஒரு செய்தி சொல்றேன் சார். ஆம்ப்ராய்ஸ் பாரேன்றவருடைய வரலாறை நான் படிச்சேன் சார். அவர் யாருன்னா, அறுவை சிகிச்சைக்கு பின்னாடி தையல் போடுற முறையை கண்டுபிடிச்சவர். அதனாலதான் இன்னைக்கு ஹார்ட் ஆபரேஷன்லாம் ரொம்ப எளிதா இருக்கு. முக்கியமா பெண்கள் சிசேரியன் பண்றோம் எளிதா இருக்குன்னா அதுக்கு காரணம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் தையல் போடுற முறையை கண்டுபிடிச்சதுதான். இல்லைன்னா எத்தனையோ பெண்கள் பிரசவத்திலேயே இறந்து போயிருப்பாங்க. அதை அவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்னா, அவர் ஒரு பார்பர், சவர தொழிலாளி. ஒருத்தருக்கு இப்படி சவரம் பண்ணும்போது கத்தி கீறி ரத்தம் வருது. அந்த காயத்தை என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அது வரைக்கும் காயத்துக்கு மருந்தோ தையலோ கிடையவே கிடையாது. உடம்புல இருந்து ரத்தமா வருது. அப்ப அவர் யோசிக்கிறார், போருக்கு போறவங்கலாம் இப்படிதான் இறந்து போவாங்களா, இந்த காயத்துக்கு நம்ம ஏதாவது பண்ணணுமே அப்படின்னு சவர தொழிலாளியா இருந்தவர் மருத்துவம் படிச்சு அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுற முறையை கண்டுபிடிக்கிறார். இது 16ஆம் நூற்றாண்டுல. இது அறிவியல்ல மருத்துவத்துல மிகப்பெரிய சாதனை. இன்னைக்கு ஹார்ட் ஆபரேஷன்லாம் எவ்வளவு சர்வசாதாரணமா பண்றோங்க சார். அதுக்கு காரணம் அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுற முறையை ஆம்ப்ராய்ஸ் பாரே 16ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சது. நம்முடைய சங்க இலக்கியம் பதிற்று 10 2ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்ட நூல்ல ஒரு பாட்டு இருக்கு. போர்ல அம்பு பட்டு காயம் பட்டிருக்கு. அந்த அம்பை எடுத்துட்டு தையல் போட்டிருக்கிறாங்க. அந்த தையல் எப்படி இருக்குன்னா, மீன் கொத்தி பறவை இப்படி போயிட்டு 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 வர மாதிரி இருக்கா. நம்முடைய பதிற்று 10ல இந்த பாட்டு இருக்கு. மீன் தேர் கொட்பின் பனிக்கைய மூழ்கி சிரல் பெயர்ந்தன்ன நெடுவல் ஊசி நெடுவசி படர்ந்தவடு ஆள் மார்பின் அம்பு சேர் உடலினர். இதுதான் பாட்டு. அம்பு பட்ட இடத்துல தையல் போட்டிருக்கிறாங்க. அந்த தையல் எப்படி இருக்கு, அந்த வடிவத்தையே சொல்ற பாருங்க. மீன் கொத்தி பறவை இப்படி தண்ணிக்குள்ள மீனை பிடிக்க போயிட்டு போயிட்டு வர மாதிரி தையல் போட்டிருக்கு. அப்போ தமிழர்கள் கிட்ட 2ஆம் நூற்றாண்டிலேயே அறுவை சிகிச்சைக்கு பிறகு தையல் போடுகிற முறை இருந்தது. 16ஆம் நூற்றாண்டில் தான் ஆம்ப்ராய்ஸ் பாரே அதை கண்டுபிடிக்கிறார். இது ரெண்டு வேற வேற செய்தி. ஆம்ப்ராய்ஸ் பாரே வரலாறு நான் தனியா படிச்சேன், சங்க இலக்கியம் நான் தனியா படிச்சேன். இது ரெண்டையும் நான் சேர்த்து சொல்லும் போது பார்வையாளர்கள் நிச்சயமா இந்த இடத்துல கைத்தட்டுவாங்க சார். இப்படிதான் புது புது செய்திகளை சொல்றதுக்காக நான் நிறைய படிக்கணும். நிறைய நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்